அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா, கட்சியையும் தாண்டி மக்களோட முடிவே எனது முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இது பண்ணதான் கன்சல்டிங் பண்ணதான் சொன்னாங்க. நம்ம வந்து என்னென்ன கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. அது முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில், புரட்சித் தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிமான விஷயம். எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்தில் இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. பார்த்தீங்களா, விஜயபாஸ்கர் என்ன வந்து இந்த அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருக்காரு. அவரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, எனக்கு வந்து 51 வயசு ஆகி போச்சு, இத்தனை வருஷமாக இப்படியே கட்சியிலேயே இருந்துட்டேன், இப்படியே இருந்து கட்சியில் சேவை செய்யலாமா இல்லை ஓய்வு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காரு. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, உங்களோட சேவை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படியும் நாளைக்கு வந்து சீட்டு குலுக்கி போட்டு அதில் என்ன முடிவு வருது அப்படின்றத சொல்லிடுவார். நம்மளும் பார்க்கலாம்.